நாளும் கண்ணிமை போல் பாதுகாத்தார். எங்கள் பாட்டி 2009 இறந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், என் ஃபேமிலி எப்படி ரன் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப யோசித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எப்படியோ நடத்தினார். அப்புறம் கோவிட் டைமில் எங்கள் தாத்தா இருந்தாங்க. அவ்வளோதான், இருக்க குடும்பத்தோட அளவு சுருங்கிட்டே வருது. அதுக்கப்புறம் எப்படி ரன் ஆகும்னு இன்னும் ரொம்ப யோசித்தோம், கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப அருமையாகவே என்னை நடத்தினார், எங்கள் ஃபேமிலியை நடத்தினார். இப்போது கொஞ்ச நாளாகவே வந்து எபிக்குமே ஆக்சிடெண்ட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி கேட்கும் போது இப்போ யாருக்கிட்டே சொன்னால் கூட ஃபஸ்ட்டு டைம் ஷாக் ஆகுவாங்க, ரெண்டாவது டைமு செகண்ட் டைமா அப்படின்வாங்க, மூணாவது டைமு திரும்பியுமா, நாலாவது டைம் சரி எப்போவுமே இப்படி தான் அப்படி மற்றவங்களுக்கு கேட்கும் போது அப்படி வந்து ஒரு வேளை ஃபீல் ஆகும். ஆனால் வந்து எங்களுக்கு அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கூட ஆண்டவர் வந்து ஒவ்வொரு முறை வந்து ஃபோன் வந்து ஆக்சிடென்ட்னு வரும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, அந்த தலையில் மட்டும் அடிபட்டுறக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தாங்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியோ அந்த மாதிரி இது பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இது இல்லாண்டவை அப்படி தான் நாங்கள் வந்து யோசிப்போம். நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர் வந்து மனுஷங்க மத்தியில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா சூழ்நிலையிலையும் வந்து ஆண்டவர் எங்களை வந்து பாதுகாத்தார். எங்களை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே அருமையாக வந்து ஆண்டவர் வந்து நடத்திட்டு வராரு. அதற்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துக்கிறேன். முக்கியமாக வந்து எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த ரைட் கையில் வந்து 2 விரலில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சுண்ட விரலில் ஒரு சின்ன மறு மாதிரி வந்துருந்துச்சு. நான் வந்து அதை நார்மலாக ஒரு மருன்ட்டு தான் நான் நினச்சேன். அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். அது எப்படி அதிகமாச்சுன்னு எனக்கே தெரியல. 1 மரு 2 ஆச்சு 3 ஆச்சு, 2 வரையில் 10 மரு வந்துருச்சு. அதை நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அது ஜாஸ்தி ஆகவோ வந்து எல்லாருமே அதை கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது கேட்குறவங்க கிட்டலாம் ஒரு வழி இல்லாமல் அது மருன்ட்டு நானே பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பயம் வந்துச்சு. இப்போ தான் எல்லாருடைய கையிலையும் செல் இருக்குல்ல, அதனால் என்கிட்டயே ஒரு கூகுள்னு ஒன்று இருக்கனால கூகுளில் போட்டு அது என்னன்னு பார்த்தா அது என்னென்னமோ காமிக்குது, அது இது கேன்சர் அது இதுலாம் காமிச்சிச்சு. நான் யோசித்தேன், ஆண்டவரே எங்கள் பாட்டியும் கேன்சரில் தான் மறிச்சாங்க, எங்கள் தாத்தாவும் கேன்சரில் தான் மறிச்சாங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக இருக்கேன், எனக்கு வந்து அந்த ஒரு காரியம் கூட மட்டும் வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் வந்து ரொம்ப யோசித்தேன். அப்புறம் வந்து அங்கிள் சொன்னாங்க, இல்லை சார் ஒரு டைம் சொன்னாங்க, நீ இதுவாக விடக்கூடாது, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அப்புறம் அங்கிளோட சர்ஜரி டைம் வந்துச்சு. நான் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டேன். அப்படியே மாதங்கள் போச்சு, 1 இயர் ஆச்சு. அப்புறம் எனக்கு நானும் அது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஜாஸ்தியாகும். நான் என்ன பண்ணேன், ஒரு ஒயிட்டாக ஒன்று இருந்துச்சு. இவன் லைட் என்ன பண்ணால் நானே ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சேஃப்டி பின்னை வச்சு ஒயிட் கலரில் இருந்த மருவை வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அது சரியாயிரும் நினச்சேன், அது எதுவுமே சரியாகவே இல்லை. இப்போது ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து சர்ச்சில் வந்து சொன்னாங்க, என்னென்னா என்ன நம்ம ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பைபிள் இல்லாட்டா ஒன்றுமே கிடையாது, அந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்கும், அந்த வார்த்தை தான் நம்மளை வந்து வழி நடத்தும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் யோசித்தேன், உட்காந்து பைபிள் படிக்கிற அளவுக்கு டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் செல்லில் கூட கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பவர் வேர்டு, அப்புறம் சங்கீதம் 91 அந்த மாதிரி லைனாக அப்படியே போட்டுட்டு வேலை செய்யும் போது அப்படியே ஆன் பண்ணிவிட்டு இப்படியே தான் இருந்தேன். அது வந்து 1 வாரம் 2 வாரம் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா 2 மரம் எனக்கே தெரியாமல் கரெக்டாக 2 மரம் விழுந்துருந்துச்சு. நான் சண்டே தான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ வந்து அப்புறம் அங்கிட்ட நான் சொன்னேன், இது 2 விழுந்துச்சுன்ட்டு. அது எப்படி என்ன எதுன்னு தெரியல. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன், இன்னொரு ஒரு 2 மரு, அந்த மரு இல்லை, அது மரு மாதிரி ஒரு மார்க்ஸ் மாதிரி அது விழுந்துருச்சு. இப்போது என் 2 கை விரல்லையுமே ஒரு மார்க்ஸ் கூட இல்லை, எல்லாமே விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போது நான் அதுக்கு உண்டான மெடிசனும் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. அந்த பைபிளோட வார்த்தை மாத்திரம்தான், ஜெபண்ண மாத்திரம்தான் அது என்னை விடுதலையாக்குச்சு. ஆனால் எனக்கு
விசுவாசம்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் அந்த அளவுக்கு விசுவாசம் எல்லாம் இல்லை, எனக்கு பயம் தான் ஜாஸ்தி இருக்குமே. விசுவாசம் வந்து எப்படி எனக்கு வந்துச்சுன்னே தெரியல. விசுவாசத்தை காட்டிலும் பயம் என் இருதயத்தில் நிறைய இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட ஒரு காரியத்துக்காக போகும்போது ஒரு ஸ்கின் கிளினிக் இருந்துச்சு. ஸ்கின் கிளினிக்கில் போய் டெஸ்ட் எடுக்கலான்னு யோசிக்கும் போது இல்லை ஒரு வேளை ரிப்போர்ட் அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோ அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு எப்படி அந்த ஃபெய்த் வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் விசுவாசத்தை அந்த வார்த்தைகளை மட்டுமே வந்து டெய்லி ரொட்டீனாக இது பண்ணேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இந்த பெத்தையில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் அருமையாக என்னை வழி நடத்துகிறாரு. நான் இங்கே நடக்கும் பொழுதோ வரும் பொழுதோ இந்த பாம்பு அது இதுன்ட்டு இருக்கும், ஆனால் ஒன்றுமே எங்களை சேதப்படுத்தாதபடி இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அருமையாக நடத்தினார். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பலத்தினால் இடைக்கட்டி எந்த தீங்குமே யாருக்குமே மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நடத்தினார். இந்த மீட்டிங்கையும் கர்த்தர் நடத்தும்படி எல்லா காரியங்களையும் கர்த்தர் கூட இருந்து நடத்துறதுக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். நாம அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா நீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. மலையில் பள்ளத்தாக்கில் நடக்கடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மலையில் பள்ளத்தாக்கில் நடக்கடந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா நீரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. ஸோ எஸ்தர் சொன்ன சாட்சி கேட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதே போல் நான் வந்து எப்பவும் வந்து வேலைக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் வந்து ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து யாராவது எழுதி கொடுப்பாங்க, இல்லை நான் இந்த இல்லை என்னுடைய செக்பெட் டீம் வந்து எனக்கு அந்த அழகாக பஸ்ஸாக்கெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. எஸ்தரும் எழுதி கொடுப்பான். அந்த புக்கு மாதிரி வச்சுட்டு அந்த புக்கு எப்போ வந்து டெய்லி அது படிப்பேன். பைபிள் வாசிக்கிறது இல்லாமல் இது படிப்பேன். ரொம்ப வருஷம் தான் அது நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வேலைகள் அதெல்லாம் வரும்போது பைபிளை நல்லா படிச்சுக்கிறாங்க. நான் இல்லை சொல்ல. அப்புறம் வந்து பைபிள் படிக்கிறதுக்கு அதிகமான நேரம் கிடைக்கல. ஸோ அப்புறம் வந்து ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மேகி ஒரு சில பிரச்சனைகள், சில காரியங்கள், அது வந்து காரியங்கள் வந்து ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னா பைபிள் வசனங்களை கேட்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வந்து பைபிள் வசனம் கேளு. ஸோ மேகியை வந்து பைபிள் வசனங்கள் கேட்க ஆரம்பிச்சா, நான் வந்து எனக்கு நமக்கு தெரிஞ்சது நான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் டெய்லி காலையில் கேட்பேன், நைட் தூங்கும்போது கேட்பேன். பைபிள் இத்தனை வார்த்தைகள் பவர்வேர்டு கேட்டுட்டு மற்ற இத்தனை சங்கீத புஸ்தகங்களில் இத்தனை சாப்டர்ஸ் நான் ஃபுல்லாக மேலே எக்ஸசைஸ் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் என்ன எக்ஸசைஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை பார்த்தா மற்றவங்க பார்த்தா சிரிப்பாங்க. ஆனால் சிரிக்கிறது பற்றி நான் கவலை. எனக்கு இதான் எக்ஸசைஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கூட ஆகும். இந்த 40 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஆகும். அது ஃபுல்லாக வந்து இந்த வசனங்கள் கேட்பேன். அதே போல் நைட்டு வசனம், அதே போல் மேகி ஃபாலோ பண்ணாத இப்போ ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரியல. ஆனால் ஃபாலோ பண்ண பிறகு உடனே அவளுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியல. இது நான் ஃபாலோ பண்ணும்போது எஸ்தரும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா. அவள் அங்கே போயிட்டு சமையல் அறையில் போயிட்டு அப்பாட்டி கேட்டுருவா. என்னை காட்ட அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்க வார்த்தைக்கு அப்போ தான் சொல்ல நான் நடுவில் வருவேன்.
வார்த்தை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 3 காரியங்கள் நம்மை சுத்திகரிக்கிறதை பார்த்தேன். இயேசு ரத்தம் தான் நம்ம சுத்திகரிக்கணும். ரொம்ப வருஷமா எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வார்த்தைகள் நம்ம சுத்திகரிக்கிறத நான் கண்டுபிடிச்ச பிறகு, ப்ராக்டிக்கல் லைஃப்ல கண்டுபிடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒன்றே வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் பைப்பில் எடுத்து டெய்லி படிச்சுட்டு உட்காந்துட்டு அவசியம் இல்லை. சும்மா ஹெட்ஃபோனில் ஒரு செல்ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ எல்லாமே ஆண்கள் வந்து எல்லாவற்றையும் அது கெட்ட விதத்துக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நல்ல விதத்துக்கு பயன்படுத்தபடி அதை ரெகுலராக காலையில் விடாமல் காலையில் எழுச்சமா நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப் பண்ணேன், யார் பண்ணியிருக்கா, யார் பேசுகிறா, யார் என்ன போட்டிருக்கா, இதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த வசனங்களை கேட்போம். அப்புறம் நைட்டில் வந்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா பாட்டு படி கேட்குறது, இதெல்லாம் சொல்லி கேளுங்க. பாடல்கள் வந்து எனக்கும் ஒரு நாள் தான் விடுதலை கிடைக்கும். ஆனால் வார்த்தையிலிருந்து விடுதலை கிடைக்கலன்னா நான் எப்படி சேர்த்துக்கிறேன்? பாடல்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் அதெல்லாம் நிறைய கேட்டுக்கேன். பாடல் கேட்குறவங்களும் கேட்டிருக்கேன். கேட்டுட்ட பிறகு அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க. இந்த பாடல்கள் அவங்க பாடுறது இவங்க பாடுறது கேட்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. வண்டியோட நிறுத்திடுங்க. நீங்கள் செஞ்சு இது பண்ணி நான் நான் கேட்குறேன். வார்த்தைகள், சங்கீத வார்த்தைகள், நல்ல விசுவாச அறிக்கைகள், இதெல்லாம் டெய்லி கேளுங்க. கேட்க உள்ள போக 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 தான் விடுதலை கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். really very great miracle. ஒன்றும் இல்லை அப்படின்னா சும்மா ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா மார்க்கெட் வரல, ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இப்படி எல்லாம் வருது. God bless you.